பொன்னாரி பக்கத்துல ஏலிநடை கிராமம். நாங்க ஒரு பெரியார் நகர். நாங்க எல்லாம் வருவாங்க, எம்எல்ஏ அவங்க வருவாங்க. நாங்க வந்து அம்மா நீங்க ஓட்டு போடுங்க, உங்களுக்கு நான் பட்டா வாங்கி தரேன். நாங்க 30 வருஷமா இதே நாங்க இந்த தாலுகா ஆட்சாண்ட 4 கலெக்டர் ஆட்சாண்ட நாங்க நிறைய முறை வந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து நாங்க ஏதோ கூலிக்கு வேலை செஞ்சு 10-5 எடுத்து வண்டி வச்சு நாங்க இங்க வந்துருக்கிறோம். நாங்க எங்களுக்கு தரமா போங்கம்மா. நான் பார்த்த வரைக்கும் 10 கலெக்டர் பார்த்துட்டேன். நான் 10 கலெக்டர் என்ன சொன்னாங்க, நீங்க போய் இருங்க, யார் வந்து கலப்பினாலும் போவாதீங்க, அங்கேயே இருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க எங்களுக்கு. சரி நம்ம இருக்கலாம் அப்படின்னு வரவங்கள நாங்க பட்டா போட்டு தரோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் எங்க தான் இருக்குது எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு இத்தனை முறை வர எங்களுக்கு ஒண்ணுல 100வது தலைமுறை நாங்க வாழறோம். இப்போ எங்க மாமியார் இருந்தாங்க, இப்ப நாங்க வாழறோம். பிள்ளைங்க கேக்குதுங்க, எவ்வளவு நாளைக்கு தாமா நம்ம வந்து இரவுலயே இருந்துட்டு போறது. நிறைய பேர் வீடு கட்டுறாங்களா மாடி வச்சு, எங்களுக்கும் ஆசை இல்லையான்னு கேக்குறாங்க. எங்களுக்கு வீடுன்னு நாங்க எங்களுக்கு பட்டாந்தா தானே வீடு தருவாங்க. பட்டா இல்லாம நாங்க எங்க போவோம் வீட்டுக்கு? 30 வருஷமா இருக்கிறோம். அது வந்து இப்பதான் பெரியார் நகர்னு சொல்றாங்க. அதனால வந்து நாங்க தண்ணியில இருந்தாலும் நகர பட்டாயில இருந்தாலும் ஓட்டு உரிமை கேக்குறாங்க. அப்போ எங்களுக்கு ஏன் பட்டா கொடுக்கல? அதுதான் நாங்க கேக்குறோம். வேற ஒன்றும் நாங்க கேட்கல. எங்களுக்கு பட்டா வேணும். 30 வருஷமா 3 தலைமுறையா நாங்க இருக்கிறோம். நாங்க அந்த தண்ணியில தான் தத்தளிக்கிறோம். தத்தளிச்சாலும் அந்த ஓட்டு உரிமை கேட்டு வர்றாங்க.